உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். எதற்காக ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக சென்ற பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசிப்பூர் எல்லை பகுதியில் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். முதலில் இந்த சம்பல் வன்முறையினுடைய பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது நன்றாக இருக்கும். அதாவது சம்பல் பகுதியில் முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஷாஹி ஈத்கா ஜாமா மசூதி என்கிற இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் உள்ளது. இந்த வழிபாட்டு தலம் இந்து மத கடவுள் ஹரிஹரன் வழிபாட்டு தலமாக இருந்ததாகவும் இது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அங்கு ஆய்வு செய்வதற்கு கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இரண்டாவது நாளாக அங்கு அதிகாரிகள் ஆய்வு செய்ய சென்ற போது அங்கிருந்த இஸ்லாமியர்கள் ஆய்வு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பு மோதலாக மாறியது. மோதல் வன்முறையாக மாறியதில் வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் சுமார் 5 பேர் பலியாகி இருக்கின்றனர். காவல்துறையினர் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இதனால் கடந்த சில நாட்களாகவே அங்கு சம்பல் பகுதியில் மிக பதற்றமான ஒரு சூழல் என்பது காணப்படுகின்றது. பதற்றத்தை தணிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகம் அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அதாவது இணையதள சேவை துண்டிப்பு, அதே போல வெளிநபர்கள் உள்ளே நுழைவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சம்பல் பகுதியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிடுவதற்கும் வன்முறையால் உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காகவும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி செல்ல இருப்பதாக நேற்று காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது. ஆனால் ராகுல் காந்தி சம்பல் பகுதிக்கு செல்வதற்கு எந்த விதமான அனுமதியும் இதுவரை வழங்கப்படவில்லை. அவர் தடையை மீறிதான் இன்றைக்கு சென்று கொண்டிருந்தார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உத்தரப்பிரதேச மாநில எம்பிக்கள் சிலரும் ராகுல் காந்தியோடு உடன் சென்று கொண்டிருந்தனர். ஏற்கனவே இவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. சம்பல் பகுதியில் வெளிநபர்கள் நுழைவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசிப்பூர் எல்லை பகுதியில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மற்றும் இதர காங்கிரஸ் எம்பிக்கள் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு மீறி செல்வதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அங்கு பதற்றத்தையும் வன்முறையும் கட்டுப்படுத்துவதற்காக சம்பல் பகுதியில் வெளி நபர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி செல்ல முயன்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.